அரவாணி ஆர்ட் ப்ராஜெக்டில் நான் சேர்ந்த பிறகு போகாத பெரிய பெரிய நிறுவனம் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய நிறுவனமும் நாங்கள் உள்ளே புந்துட்டு வந்துட்டோம். சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் எங்களை பார்த்துட்டு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க ஊர்லேயே எங்களை பார்த்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்கன்னும் போது அது அது எப்படி சொல்கிறது, அது அளவு கடந்த ஒரு சந்தோஷம். ஒரு 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 10 கடை ஏறி இறங்கும் போது 4 கடையில் சீப்பாக சொல்லுவான், 4 கடையில் ஒரு மாதிரி பேசுவான். அந்த இடத்துல செக்ஸு நாங்கள் மொத்தம் அரவாணி ஆர்ட் ப்ராஜெக்டில் வந்து 40-45 பேர் இருக்கும். அவங்களுக்கு பேக்கில் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இதில் இவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் அந்த 45 பேர் 50 பேர். ஏஷியன் பெயிண்டில் வந்து கம்பெனி, அந்த கம்பெனியில் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோம் முதல்ல. அந்த பெரிய எவ்வளோ பெரிய நிறுவனம் ஏஷியன் பெயிண்ட்டு, உலக அளவில் ஒரு பெரிய ஒரு நிறுவனம். அந்த ஏஷியன் பெயிண்டில் நாங்கள் வேலை பண்ணும் போது திருநங்கைனாலே கைத்தட்டி காசு வாங்குறோம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கும்போது அவங்க கைகள் கலையை உருவாக்குது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒண்ணு இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்காங்க நம்ம அக்கா வர்ஷாக்கா. ஹாய்க்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஓம்லி டிஎன்இ மக்களுக்கு ஒரு ஹலோ சொல்லிடுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம்மா. தேங்க்யூ. முதல்ல எங்களை வந்து பேட்டி காண்ற இந்த சேனலுக்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஐயோ, நாங்க தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சொன்ன உடனே எங்களை வந்து பாருங்க அப்படின்ட்டு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம கூப்பிட்டீங்க. அதுவே எங்களுக்கு நீங்க வெளியே வர்றதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. நீங்க இவ்வளோ நாள் எத்தனை நாளா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடில இருந்து ஒரு 10 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். தேர்தல் 12 நாள் செஞ்சோம். அப்புறம் வந்து தேர்தல் வந்ததுனால கொஞ்சம் நிறுத்தணும். அது வந்து சட்டமுறைப்படி இது அதனால 10 நாள் கழிச்சு அப்புறம் வந்து இன்னும் 25 நாள் இது வேலை செஞ்சுட்டோம். 25 நாளா இருக்கு. சரி, உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது? ஏன்னா நிறைய பேர் வேற வேற தொழிலுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி தவறான ஒரு சமூகத்துல திருநங்கைனா ஒரு தவறான இது இருக்கு. அதை உடைச்சு எரிஞ்சிருக்கீங்க. பார்க்கும்போதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இது எப்படி ஆரம்பிச்சது? இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் வந்து கடந்த ஒரு 5 வருஷமா இந்த அரவாணி ஆர்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கிறேன். எங்க ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா இதுல, காஞ்சனான்னு சொல்லிட்டு. அவங்க வேற இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ வந்து நீங்க வாங்கக்கான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்து இதுல விட்டா. ஆனா எனக்கு சின்னதுல இருந்து ஓவியம் ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிச்சதுனால நான் இந்த இதுக்கு வந்தேன். சும்மா முதல்ல வந்து போய் பார்க்கலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் வந்த பிறகு இதுக்குள்ள வந்து சமுதாயம் எவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு, சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்குது, ஒவ்வொரு பெரிய பெரிய இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு திருநங்கையா இருந்து இந்த ஆர்ட்ல இல்லாம நான் இருந்தேன்னா நான் பெரிய பெரிய நிறுவனத்துக்கு நான் போக முடியாது. ஆனா நான் வந்து இந்த அரவாணி ஆர்ட் ப்ராஜெக்ட்ல நான் சேர்ந்த பிறகு போகாத பெரிய பெரிய நிறுவனம் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய நிறுவனமும் நாங்கள் உள்ளே புந்துட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்கள் அரவாணி எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்து, எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்து, அந்த எங்களோட இதுவே எங்களை மாற்றி எங்களை எல்லா இடத்துலையுமே கௌரவமாக எங்களை நிறுத்துந்து எங்கள் அரவாணியோட ஆர்ட் ப்ராஜெக்ட்டு. சுயமரியாதைன்றது இது மூலமாக எங்களுக்கு ரொம்ப கிடச்சிது. அதே மாதிரி எல்லா தொழிலுக்கு போகிறாங்க, யாரும் விருப்பப்பட்டு போகல, தள்ளப்படுறாங்க. எந்த வேலையுமே மனசாட்சி இல்லாத செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி தான் இதுவும். ஆனா எல்லாரும் அதுக்கு போறாங்க, இதுக்கு போறாங்க, அப்படி பண்ணாங்க. அதெல்லாம் இல்லை, எல்லாம் தப்புன்றதெல்லாம் கிடையாது. சமுதாயம் எங்களை அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திச்சு. அதனால தான் நாங்கள் இது வந்து நாங்கள் வரும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம். அப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை வேற, சமுதாய மாற்றம் வேற. பார்க்குறீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையோ எதனா ஒன்று, எல்லாருக்கும் எல்லா திருநங்கைகளுக்கும் ஒரு கலை இருக்கு. அந்த கலையை வெளியே எடுத்து வரதுக்கு சமுதாயம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நாங்கள் வெளியே வந்து எல்லாத்தையும் வென்று எங்களை கெட்ட பேர் இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆக்குவோன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கும் ட்ரெஸ் இருக்கு, நிறைய கஷ்டம் இருக்கு, நிறைய பிரச்சனைங்க இருக்கு, எல்லாமே இருக்கு, இது இல்லாமல் இல்லை. ஆனால் வந்து இந்த மாதிரி வேலைக்கு நான் வரும்போது அதெல்லாமே மறந்து சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் எங்களை பார்த்துட்டு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க ஊர்லேயே எங்களை பார்த்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்கன்னும் போது அது அது எப்படி சொல்கிறது, அது அளவு கடந்த ஒரு சந்தோஷம். சரிக்கா, நீங்க இது 15 நாளா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீங்க பாக்குற மக்களோட ரியாக்ஷன் என்ன? மக்களோட ரியாக்ஷன் என்ன, ஒரு எனக்கு நடந்த ஒரு 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 கசப்பான ஒரு அனுபவம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி திருநங்கையா ஆகிறதுக்கு முன்னாடி ஆகின பிறகு இந்த ஸ்கூல் பக்கத்துலாம் எங்களால் வந்து போக முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பசங்கள்லாம், குட்டி குட்டி பசங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எங்களை வந்து கேலி கிண்டெல்லாம் ஆக்கும்போது அது என்னடா இது ஒரு விசித்திரமா என்னன்ற மாதிரி இருக்கும், ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு 20-23 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நான் இந்த வேலை செய்யும் போது அதே குழந்தைகள் வந்து அதான் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா அம்மாவோட வந்து எங்கள் கூட வந்து டிராயிங்கில் வந்து வரையணும் வாங்க அப்படின்னு போது கூப்பிட்றாங்க எங்களை, நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாங்க. அதான் மாற்றம் எதுனா இதனால தான். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலியோட வராங்க, நிறைய பேர் வராங்க, வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி குழந்தைங்கள்கிட்ட பயம் இல்லாத. முதல்ல அது மாதிரி கிடையாது. குழந்தைங்களுக்கு காட்டுவாங்க,
பூச்சி வருது, பேய் வருதுன்னு அதெல்லாம் ஒரு மாதிரி இதுவா இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லைன்றது அது எங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம். இதெல்லாமே மறந்துடுது. அதான் மாற்றம். அந்த இதுக்கும் இருக்கிற மாற்றம். மாற்றம் வந்து தன்னால வராது. நம்ம மாத்திக்கணும். நம்ம மாத்துறதுக்கான வழி எது கிடைக்குதோ அதுல நம்ம போயிடணும். ஆனா நல்ல வழியா இருந்தா அதுல எது வேணாலும் நம்ம போறதா நம்மளோட இதுல இருக்கு. சொந்த ஊர் எது உங்களுக்கு? நான் சொந்த ஊர் சென்னை. சென்னை தான். சென்னை. உங்க வீட்ல நீங்க மொதன்னு நான் திருநங்கைன்னு உணரும்போது வீட்ல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? திருநங்கையா நான் வந்து 10th படிக்கும் போது கரெக்டா எனக்கு 8th 9thலாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இப்படி ஆவறேன்றது தெரிஞ்சிருச்சு. எங்க அப்பா தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணாரு என்ன. நான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆக்டிவிட்டி ஜாஸ்தி பண்றது, பேசுறது, ரொம்ப பேசுறனால எல்லாம் வச்சு எங்க அப்பா முதல்ல கண்டுபிடிச்சாரு. அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஆஹ் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. எங்க வீட்டுல ரொம்ப என்ன கஷ்டம்லாம் படுத்தல. நான் வீட்டுக்கு பெரிய பையன் மாறிட்டேன். எனக்கு கீழே 2 தங்கச்சி இருக்காங்க. குடும்பம் வந்து என்னை ரொம்ப எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை. பையன் பெரிய பையன்ற அந்த ஒரு இதில் இருந்ததுனால என்னை ரொம்ப ஒரு 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 6 மாதம் தான் எங்கள் வீட்டை விட்டு நான் போய் அந்த நேரத்தில் எங்கள் அம்மா, எங்கள் ஆனந்தி அம்மா, எங்கள் திருநங்கையில எங்கள் குரு, அவங்க தான் எங்களை வந்து அந்த நேரத்தில் என்னை அவங்க தான் தூக்கி விட்டு இன்னைக்கு நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிறேன்னா எங்கள் ஆனந்தி அம்மா தான் அதுக்கு மெயின் காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ காலகட்டத்தில் திருநங்கையாக ஆகி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப மோசம். ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப கஷ்டமான இது. படிச்சு அந்த 10th படிக்கிறதுக்குள்ளேயும் நான் ரொம்ப பாடுபட்டேன். நிறைய நிறைய அது சொல்ல முடியாத நிறைய கசப்பான இதெல்லாம் இன்னைக்கு அதை யோசிச்சாலே இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோமேன்ற அந்த ஒரு இதுவா இருக்கு. அப்பா அம்மா வந்து அன்னைக்கு அவங்க துரத்துல அவங்களுக்கு எதுவும் கஷ்டம் கொடுக்காத நான் வீட்டை விட்டு நான் வெளியே போயிட்டேன். அவங்க எதுவும் யோசிக்க கூடாது, நம்மளால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஆகக்கூடாதுன்னு நான் வீட்டை விட்டு வெளியே போய் 6 மாசத்துல என் தங்கச்சி ஏஜ் அட்டன் பண்ணோடனே என்ன நீ கண்டிப்பா வரணும்னு எங்க அப்பாவோட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நீ வா, யார் என்ன சொன்னாலும் எங்க சொந்தக்காரங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க நான் தான் உன்னை பார்க்கணும், வேற யாரும் இல்லை. அப்பா வந்து அந்த நேரத்துல எங்க சொந்தக்காரங்களை எல்லாரையுமே ஃபைட் பண்ணாரு. அவன் புள்ள வந்து யாராவது நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நீங்க யாரும் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா எல்லாம் அந்த நேரத்துல யாருமே எதுவும் பேசல. அப்புறம் எல்லா நல்லது கெட்டதுலையும் இப்போ வரலும் எல்லா நல்லது கெட்டதுலையும் எங்க குடும்பத்துல என்னோட இதுல என்னோட அரவணை சார்ந்த ஒரு குடும்பத்துல திருநங்கை சார்ந்த குடும்பத்துல எல்லாத்துலயும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமா வகித்து நான் வழி நடத்திட்டு போயிட்டேன். என்னையும் வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த அரவாணை என்ஜிஓ இருக்குல்ல, அரவாணை என்ஜிஓ இதுக்கு முதல்ல நீங்க எப்படி பரிச்சயமாச்சு? பரிச்சயமானது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா. இதுல அவ கடந்த ஒரு 10 இது அரவணை ஆர்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்து அவ காஞ்சனா அவ பேர் அவ இருக்கா. அவ எனக்கு சிறந்த தோழி. அவ சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு. எனக்கு அவ என்ன பண்ணா, இதுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் அவள்கிட்ட சும்மா சொன்னேன், என்னையும் கூட்டிட்டு போனேன், வீட்டுல சும்மா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் யதார்த்தமா நான் வந்தேன். இதுல சும்மா ஆலந்தூர் மெட்ரோ இருக்குல்ல, ஆலந்தூர் மெட்ரோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி அதுல போய் சும்மா ஒரு 3 நாள் ஒரு மாதிரி என்னடா இது பண்ணலாமா வேணாம். அப்புறம் போக 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 இதுல இவ்வளோ ஒரு இது இருக்கு, மாற்றம் இருக்குன்னு இது அப்படியே கண்டினியூ இந்த வேலையிலேயே நான் எடுத்து ரொம்ப சந்தோஷமா இப்ப பண்ணிட்டு இருக்கேன். வேலையை ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா. வேலை இல்லைனாலே போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேலை கண்டினியூ இருந்தா நல்லா இருக்கும்ன்ற அந்த அளவுக்கு இப்போ வந்தாச்சு. எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ இதுவாகி அப்படி இங்க வந்து அந்த பிரஷத்தோட நேரம் அப்படியே ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம். போதும், இதுக்கு மேல என்ன இருக்குன்ற அந்த ஒரு இது நாங்க வந்தோம். ஏன்னா கலை ரொம்ப முக்கியம். கல்ச்சர் எப்படி உருவாச்சுனாக்கா ஓவியத்து மூலம் தான் வெளியே முதல்ல வந்தது. எழுத்து மூலமாவும் எந்த ஒரு இது மூலமாவும் நம்மளுக்கு வாய்மொழியோ எதுவுமே கிடையாது. முதல்ல கலை மூலமா தான், ஓவியம் மூலமா தான் சமுதாயத்துக்கு எல்லா விஷயமும் இப்போ வரலும் பண்டைய காலத்திலோட இது எல்லாமே ஓவியம் மூலம் தான் எல்லாம் தெரியுது. அதனால இந்த ஓவியம் நாங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுல நாங்க ஒரு பங்கு வகிக்கிறோம் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நினைக்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க மொத்தம் அரவணை ஆர்ட் ப்ராஜெக்ட்ல வந்து 40-45 பேர் இருக்கும். அவங்களுக்கு பேக்ல ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இதுல இவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு இதுல அந்த 45 பேர் 50 பேர் ஹோல் இந்தியா, எல்லாம் இந்தியா ஃபுல்லா நாங்க பண்ணாத இடம் கிடையாது, நாங்க போய் செய்யாத ஒரு ஆஃபீஸ் கிடையாது, நாங்க போகாத நிறுவனம் கிடையாது. இத்தாலி, பிரான்ஸ் இந்த இந்த ஊர் எல்லாமே எங்களோட திருநங்கை சார்பா நாங்க போய் அங்க வேலை செஞ்சுட்டு வந்துட்டோம். எங்க அரவாணி சப்போர்ட்ல நாங்க போகாத இடம் கிடையாது. எங்களை மதிச்சு எங்களை ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அதை நாங்க காப்பாத்திக்கும்னு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம். எத்தனை பேரோட வாழ்க்கையை வந்து இது மாத்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப இது எத்தனை பேரோட வாழ்க்கைன்றது சமுதாயம் எங்களை பாக்குற பார்வை மாறி இருக்கு. அதான் மெயின். எனக்கு 45 பேருன்றதோட சமுதாயம் லட்சம் கோடி இதெல்லாம் தாண்டி இது எங்களை மாற்றி நீங்க இப்படி பண்றீங்களேன்ட்டு எங்களை நின்று ஆராட்டி பாராட்டி அந்த ஒரு இது
எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பி. நீங்க இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்லயே வந்து எங்களுக்கு இந்த இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், நிறைய நீங்க சொன்னீங்கல்ல நிறைய மாறி இருக்கு அப்படின்னு, எந்த இடத்துல நீங்க அதை உணர்ந்தீங்க, இது இது பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப பெருமையா உணர்றோம் அப்படின்னா எந்த ப்ராஜெக்ட் சொல்லுவீங்க? இப்படி எதுவும் குறிப்பிட்டு ஏஷியன் பெயிண்ட்ல வந்து கம்பெனி, அந்த கம்பெனில நாங்க ப்ராஜெக்ட் பண்ணோம் முதல்ல. அந்த பெரிய எவ்வளவு பெரிய நிறுவனம் ஏஷியன் பெயிண்ட், உலக அளவுல ஒரு பெரிய ஒரு நிறுவனம். அந்த ஏஷியன் பெயிண்ட்ல நாங்க வேலை பண்ணும் போது எங்களை அவங்க வேற மாதிரி நல்லா ட்ரீட் பண்ணி எங்களுக்கு அந்த நேரத்துல வந்து வேலையே ஏஷியன் பெயிண்ட்ல வந்து வேலை கிடைக்க கஷ்டம். ஏஷியன் பெயிண்ட்ல வந்து திருநங்கைகளுக்கு வேலை கொடுக்குறோன்னு அந்த அந்த மும்பைல நாங்க ஒரு வேலைக்கு போயிருந்தோம். அங்க ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து உடனே திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்புக்கு அவங்க எழுதி யார் வேணாலும் நாங்க எடுத்துக்கிறோம். அந்த ஒரு தருணம் எங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ இந்த திருநங்கை சமுதாயம் இந்த நீங்களா உருவாக்குன ஒரு விஷயம், சமுதாயம் இந்த மாதிரி மாறினா எங்களுக்கு இன்னும் வந்து மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க? சமுதாயம் வந்து மாறணும்னா ஃபர்ஸ்ட் குடும்பத்துல இருந்து மாறணும். குடும்பத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சமுதாயத்துல முதல்ல எங்களை அரவணைக்கிறது ஒரு தாய் தகப்பன் தான் இருக்கணும். அவங்க அரவணைக்கலாம். சமுதாயம் என்ன அரவணைச்சாலும் என்ன ஆனாலும் அப்பா அம்மா கீடு யாருமே முடியாது. அவங்க அரவணைச்சாதான் சமுதாயம் நம்மள வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு ஃபேமிலி இருக்குன்ற அந்த ஒரு தைரியத்துல இறங்குவோம். திருநங்கைகளுக்கு எல்லா இடத்துலயும் எல்லா வேலையும், எனக்கு ஆட்டோமொபைல் நல்லா தெரியும். நான் ஆட்டோமொபைல், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு இது இருக்கு. அதை வெளியே சமுதாயம் எடுத்துன்னு வந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்தி எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புன்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு தெரியும். எல்லாம் ட்ரைனிங் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. யாரும் புதுசாக கத்துக்கிறது இல்லை. ட்ரைனிங் கொடுங்க, அதை பண்ணுங்க, எல்லாமே பண்ணி ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு எடுங்க. நாங்கள் என்ன, நாங்கள் எல்லாரும் வேலைக்கு போனோம். சமுதாயம் எங்களை வந்து இப்படி அப்படின்றதெல்லாம் ஆண் பெண்ணும் தப்பு பண்றாங்க. அதுக்குன்னு வந்து நாங்க சொல்லலை. ஆனா நீங்க வந்து என்ன பண்ணீங்க, நீங்க திருநங்கை கடை கேட்குறீங்க, தப்பான ஒரு இது. ஆண் பெண்லயும் இருக்காங்க, திருடன் இருக்கான், கொலைக்காரன் இருக்கான், தப்பானவங்க இருக்காங்க. அவங்களையும் நீங்க வந்து என்ன பண்ணணும், முன்னாடி எடுத்து சொல்லணும். எங்களை பார்த்தோன்னே வந்து இவங்க வந்து கடைக்கு போவாங்க, இவங்க தப்பான இது அப்படி கிடையாது. நீங்க முதல்ல எங்களை வந்து ஆதரிங்க. எப்படின்னு எங்களை கேரக்டர் பார்க்காம என்னன்ட்டு அது கூட கஷ்டம் இல்லை. கடைக்கு போறோன்னா அதுல எவ்வளவு வலி வேதனை இருக்குன்றது எனக்கு தெரியும். ஒரு 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 10 கடை ஏறி இறங்கும் போது 4 கடையில சீப்பா சொல்லுவான், 4 கடையில ஒரு மாதிரி பேசுவான். அந்த இடத்துல செக்ஸ் 10 ரூபா கொடுக்குற கடையில 500 ரூபாய் கொடுத்து என்னை தப்பா கூப்பிடுவான். இதெல்லாமே இருக்கு. சொல்லிடலாம் பிச்சை எடுக்கிறாங்கன்னு, அதுலயும் எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதை நான் அனுபவிச்சிருக்கேன். தொழிலுக்கு போறாங்கன்றாங்க, தப்பான தொழில், அதுலயும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ராத்திரில போய் அவங்க பொழுது விடிஞ்சு வீட்டுக்கு வர்றதே பெரிய விஷயம். கொலை நடந்துரும், வெட்டி போட்டுருவானுங்க, எவ்வளோ அதுல இருக்கு. இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் மாற்றணும்னாக்கா எங்களால முடியாது. நீங்க மாறுங்க, நாங்கள் அதை மாற்றத்துக்கான வழி கொடுங்க, நாங்கள் கண்டிப்பா மாறுவோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எல்லா விஷயத்துலயும் வாய்ப்பு கொடுங்க. இது ஆர்ட் பத்தி நான் சொல்லணும்னால எல்லாத்துலயுமே ஆளுங்க இருக்காங்க, எல்லாத்துலயுமே படிச்சுங்க இருக்காங்க. எல்லாம் ஒன்னா படிக்க வைங்க. வீட்டுல அவங்க திருநங்கையா மாறுறாங்கன்னு போது வெளியே துரத்தாதீங்க, வீட்லயே படிக்க வைங்க. நிறைய திருநங்கை அம்மா எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க தாய்மார்களுக்கு, எங்க குரு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி, நான் அவங்க நல்ல வழியில தான் எங்களை நடத்திட்டு வர்றாங்க. அதனாலதான் நாங்க இந்த மாதிரிலாம் வந்திருக்கோம். எதுவும் குறை கிடையாது. எங்க பெரியவங்களெல்லாம் எப்படி சொல்றது, நாங்க தெய்வமா நினைச்சு நாங்க இதுவரையிலும் இறந்தீங்களா இருக்கட்டும், இப்ப வாழ்றீங்களா இருக்கட்டும், அவங்களாம் பெரிய ஒரு இதுவா நாங்க அவங்களோட இம்ப்ரெஸ்ல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு இப்ப இருக்கிற சலுகை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாதுன்றது அவங்க இப்போ ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்ப இருந்துதான் அவங்க எல்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் புத்தி கூர்மை அதிகம். அந்த காலத்துல இருந்தீங்க மூளையை பயன்படுத்தி அவங்களோட மூளையோட எல்லாம் வராது. எங்க மூத்த திருநங்களோட ஆக்டிவிட்டி மூளை அதெல்லாம் நாங்க என்னதான் இப்ப இருக்கிற எங்க இருந்தாலும் அவங்களோட மூளையோட செயல்பாடு இல்லைன்னா எங்களால கஷ்டம். அவங்க எங்க அம்மா கிட்ட நான் போகும்போது எங்க அம்மா என்னை இழுத்து பிடிக்கலன்னா நான் ஒரு வழி ஆயிட்டு இருப்பேன். எந்த பழக்கம் வேணாமா, எதுவும் நம்மளுக்கு வேணாம்னு எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. எங்க அம்மா எங்க கரெக்டா நடத்தினாங்க. அதனால நான் இன்னைக்கு ஒரு நல்ல வழியில இருக்கேன்றது எங்க பெரியவங்களுக்கு காரணம் தான் நான் சொல்லுவேன். நீங்க என்ஜாய் பண்ணி இந்த ஒர்க் பண்றீங்க, இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டம் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன கொஞ்சம்? கஷ்டம் நிரந்தரமா இருக்காது, சும்மா ஒரு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க சரி கஷ்டமா இருக்கா, நான் பண்ணா அப்படியே அதை விளையாட்டா எடுத்துக்குவோம். நான் ஜாலியா இருக்கேன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், பயங்கர கஷ்டம். சின்னதுல படிக்கும் போத 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ரொம்ப கஷ்டம். இப்ப எனக்கும் பார்ட்னர் இருக்காங்க, லைஃப் பார்ட்னர் 15 வருஷமா இருக்காரு. இப்பதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இருந்தாலும் நிறைய திருநங்கைகள் சூசைட் பண்ணிக்கினாங்க. இப்போ ஒரு ஒரு 3 வருஷமா ஒரு 30-35 திருநங்கைகள் செத்துட்டாங்க, தூக்கு மாட்டிக்கினாங்க, இறந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து என்ன ரொம்ப மனசளவுல பாதிச்சிருச்சு. ஏன் அவங்களுக்கு நாங்க இப்ப இப்ப இருக்கிற இப்ப மொபைல் இருக்கு, எவ்வளவு இருக்கு, சமுதாயத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு. நாங்க இருந்த காலகட்டத்துல அதெல்லாம் கிடையாது. நாங்க பையனாவே இருந்து குட்டியாவே இருந்ததுனாக்கா ரொம்ப கெட்டுட்டு இருக்கும், ரொம்ப தப்பாயிட்டு இருக்கும். இந்த மாற்றுறதுனால்தான் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தெரிஞ்சதுனால்தான் இப்போ ஒரு ஒரு இதுவா இப்ப என் பசங்களுக்கு எனக்கு கீழே 50 திருநங்கைங்க இருக்காங்க.
எல்லாம் படிக்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொரு வேலை செய்யுதுங்க. குழந்தைங்க எல்லாமே ஒரு வேலை செய்றாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு ஒரு முன்னுதாரணமா இருக்கேன். அஹ் எந்த ஒரு கெட்ட வழியிலயும் என் பசங்க இதுவரையிலும் அனுப்பிச்சு விடல. உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்கணும். நீங்க டீம் சார்பா நாங்க வந்து கடவுள்கிட்ட தேங்க்யூ, வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. உங்களை மாதிரியே இன்னும் நீங்க வந்து ஒரு மாற்றத்தை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு வழி தெரிஞ்சுச்சு. ஆனா இன்னுமே சில பேர் வந்து அந்த வழி கூட தெரியாம சில திருநங்கைகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அட்வைஸா வாழ்க்கையில கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? அட்வைஸா பெரியவங்க ஒன்றும் இல்லை, உங்களுக்குன்னு பெரியவங்க இருப்பாங்க, திருநங்கைகள் மூத்த திருநங்கை இருப்பாங்க. அவங்க பேச்சை கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா நல்வழி தான். யாரும் கெட்டு போகணும் எந்த பெரியவங்களும் சொல்ல மாட்டாங்க. கெட்டு போகணும்னு சொல்றீங்க பெரியவங்க கிடையாது. அதனால வந்து பெரியவங்க பேச்சை கேளுங்க. கேட்டிங்கன்னா அது நல்லா இருக்கும். பெத்தவங்க பேச்சு கேளுங்க. பெத்தவங்க வந்து இப்படி மாறிட்டோன்னு நம்மளை விட்டாங்கன்னாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்ம தான் அவங்கள பார்க்கணும். ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்க அவங்க கல்யாணம் ஆகி எங்கேயோ போயிடுவாங்க. பையனா இருந்தா அவங்களும் எங்கேயோ போயிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா தான், நம்ம தான் ஃபேமிலியா பார்க்கணும். இப்போ வரையும் என் குடும்பத்தை நான் தான் பார்க்கறேன். அது ஒரு 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 பெருமையா நான் நினைச்சுக்குவேன். அப்பா அம்மா என்னை நம்பியிருக்காங்க. என் தங்கச்சி நம்பல, கூட இருக்கிறவங்க யாரையும் நம்பல, சொந்தக்காரங்களாம் நம்பல, எங்களை ரொம்ப நம்புறாங்கன்றது. ஆரம்பத்துல வந்து எங்க அப்பா அம்மா எங்களுக்கு பார்த்த அந்த ஒரு விஷயம் இப்ப இன்னைக்கு நான் எங்க அப்பா அம்மா பார்க்கணுன்ற ஒரு ஒரு இதுல நான் இருந்து பார்த்துக்கிறேன். எங்க குருங்களை மெயின் அதான். எங்க குருங்களெல்லாம் நாங்க எப்படியோ சொல்லணும். அவங்களெல்லாம் பேசணும்னா அதுக்கு ஒரு தனி ஒரு சேனலே நீங்க வைங்க. அவங்களெல்லாம் கூட்டின்னு வச்சு நான் பேசுறேன் நான். கண்டிப்பாக்கா. நாங்க சம்டைம்ஸ் நினைப்போம், இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிதான் இருக்கு. ஒரு தைரியமே கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி வர்ஷாக்கா.